अस्मद्गुरुपरम्परायै नमः। वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुगभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். ஆயிரம் நாமங்களின் கதை, ஆயிரம் கதைகள். ஏன்னா நாம் செய்தாதது நாள்கள் செய்யும், நாள்கள் செய்யாதது நாமங்கள் செய்யும் அப்படின்னு. அந்த எம்பெருமானுடைய நாமங்களுக்கு தனி ஏற்றம் உண்டு. எப்படின்னா, குணவான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ருனி பர்கணஹா அப்படின்றான் வால்மீகி. குணவான் அப்படின்னு அர்த்தம். அந்த குணங்களை இட்டு குணத்தையே ஸ்தோத்திரம் செய்வதுதான் ஸ்தோத்திரம் அப்படின்னர். குணிநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம் அப்படின்னர். இந்த பொதுவா அந்த நாமங்கள் நமக்கு என்ன செய்கின்றன அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா கோவிந்தேதி ஆக்ராந்ததுன்னு ஒரு சபையிலே பெண்ணானவள் திரௌபதியானவள் அவமானப்பட்டாள். அப்ப எது காப்பாத்தது? கோவிந்த நாமந்தான் காப்பாத்தியது. கஷ்டத்தை போக்குவது பகவன் நாமங்கள். அதனால்தான் சொன்னார், அந்த நாமங்கள் அவனுடைய கோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பதமோ பரமோமதான்னு. எந்த தர்மம் உயர்ந்தது அப்படின்னா பகவன் நாமத்தை சொல்லுவதுதான் அந்த தர்மம்தான் உயர்ந்தது என்று சொல்லி, அந்த நாமம் என்னன்னா பரபிரம்ம மகத்தபா பரமம்ய பராயணம் என்று சொல்றது. யானி நாமானி கவுனானி விக்யாத்தானி மகாத்மனஹா. இங்க கவுனம்னா குணேபாவம் கவுனம்னு அர்த்தம். அமுக்கியமான விஷயம் இல்ல. எம்பெருமானுடைய குணங்கள் அவனுக்கு ரெண்டு உபயலிங்கபாதம்னு வேதாந்தத்துல சொல்லுவோம். உபயலிங்கபாதம்னு ரெண்டு. அகில கெட்ட குணங்கள் இல்லாதவன், நல்ல குணங்களோடு இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி குணங்களை கூட்டு அவன் குணங்களை இட்டே அவனை பாடுவதுதான் ஸ்தோத்திரம் அப்படின்னு அதுக்கு லட்சணங்கள் வைத்தார்கள் பெரியோர்கள். அதுல நிறைய பாஷ்யங்கள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் சிலது முக்கியம். முதல்ல பலஸ்ருதி முக்கியம். நமக்கு இதை செய்தால் நாம் என்னை அனுபவிப்போம், எதை அனுபவிப்போம், அதனால் நன்மை என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் சொல்றார், இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனஹா அப்படின்னார். ஏன்னா ஜென்மாந்திரகிருதம் பாபம் வியாதி ரூபேன பாததே தச்சாந்தி ரௌஷதைர் மந்திரைஹி விரத ஓமார்ச்சனாதிபிஹின்னா. ஏன்னா சித்த வைத்திய நிகண்டுல சொல்ற, முதல்ல நமக்கு வியாமோக பிரசமௌஷதம்னா எம்பெருமான் முதல் ஔஷதம். ஔஷதே சிந்தையத் விஷ்ணும்னார். அதனால எம்பெருமான் சரீரே ஜர்ஜரீர் பூதே வியாதி கிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்னவீதோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹினா. ஆகையினாலே அதனால்தான் ஆழ்வார்களும் அண்ட குலத்து கதிபதியாகி அசுரராக்கதரை இண்ட குலத்தை எடுத்து கலைந்த இருடி கேசந்தனக்கு தொண்ட குலத்திலுள்ளீர் வந்தொடி தொழுது ஆயிரம் நாமம் சொல்லி பண்ட குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினேன் நேர ஆழ்வார். அந்த 1000 நாமம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது, எல்லா விதமும். அதனாலதான் துர்காணி அதிதரஸ்யாசு புருஷ புருஷோத்தமம்னர் அங்க ஸ்துதி. வேதாந்தகோ பிராமணஸ்யா க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஷ்யோ தனசமுத்தஸ்யாத் சூத்ர சுகமவாப்னியாத்லாம் நிறைய பலஸ்ருதி தான் நமக்கு முக்கியம். ஏன்னா எந்த காரியத்தை செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் என்று நாம் நினைக்கிறோம், அதுக்கு ஒரு முடிவு வரணும் இல்லையோ, அது பலன். பிரயோஜனம் அனுதிஷ்ய நமந்தோப்பி பிரவர்த்ததேன்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல. ஏதாவது ஒரு பிரயோஜனம் வேணும். அந்த பிரயோஜனம் நமக்கு மங்களகரமாக அமைய வேண்டும், நன்மை பயக்க வேண்டும், நன்மையை நாட வேண்டும் என்று நாம் இருப்போம். ஆகையினாலே நமக்கு ரோகார்த்தம் முச்சதே ரோகாத் பந்தோ முச்சேத பந்தனாத் பயான் முச்சேதி பீதஸ்து முச்சேதா பண்ண ஆபத்தான்னு என்று சொல்றார். இந்த பலஸ்ருதியிலே படன்விஜோ வாக்ரிஷவத்வமீயாத் சாட்சத்ரியோ பூமிபதித்வமீயாத் வனிக்ஜன பன்யபலத்வமீயாத் ஜனசூத்ரோபி மகத்வமீயாத்னு வால்மீகி சொன்னார். அது அப்படியே வியாசர் பிடிச்சுட்டாருங்க. வேதாந்தகோ பிராமணஸ்யாத் சத்ரியோ விஜயீ பவேத்
வைஷ்யோ தனசமுத்தஸ்யாத் சூத்ர சுமுவாப்னியாத்துனர். ஏன்னா சுகம்ன்றது ரொம்ப முக்கியம். சுகம்தான் நமக்கு, எதிலையும் சுகம்தான். ஃபேன் இல்லைன்னா இருக்க முடியல, தீர்த்தம் இல்லைன்னா இருக்க முடியல. ஏதாவது ஒரு அனுபவத்தை விளக்கு போடுதுன்னா, அன்னைக்கு ராந்தல்ல இருந்தோம். எனக்கு 18 வயசு மட்டும் எங்க வீட்டுல நான் கரண்ட் பார்க்கல. ஆனா ரோட் லைட்ல தான் படிச்சோம். ஆனாலும் இப்ப அந்த கரண்ட்ல வாழ்ந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒரு சுகத்தை அனுபவிச்சோம்னா அந்த சுகத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது அப்படின்றது அவர்களுடைய வாக்கு. பெரியோர்கள், ஏன்னா ஞான பெருந்தகவோர்ன சுவாமி தேசிகன். நமக்கு எது முக்கியம்? வித்யா ததாதி வினயம் வினயாத்தியாதி பாத்திரதாம் பாத்திரத்வாத் தனமாப்னோதி தனாத் தர்மம் தத சுகம்னு. முதல்ல வித்யா விந்ததே அமிர்தம். வித்யாதனா சர்வதனாத் பிரதானம். அதனால எம்பெருமானுடைய பத்தி நாம் பேச வேண்டும், எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், எம்பெருமானை நாட வேண்டும். அதுதான் நமக்கு பேராற்றல், அதுதான் நமக்கு கொடுக்கும், பெருமையை கொடுக்கும். சிறுமை இல்லாமல் பெருமையை கொடுக்கும். ஏன்னா அத சொல்றார் விஷ்ணு மூர்தானம்னர். அங்க சரக சம்ஹிதைன்னு பேரு. ஸ்துவன்னாம சஹஸ்ரேன ஸ்வரான் சர்வான் வியபோஹதீன்தர் சராச்சரபதிம் விபும் அப்படின்னு விஷ்ணும் மூர்தானம் அப்படின்ட்டு அந்த எண்ணெய் பட்ட அந்த சரக சம்ஹிதையில் எடுக்கிறார். ஏன்னா ஆயுர்வேதம் அது. அதுல அதே மாதிரி சராச்சர பதிம் விபும். சரம் என்ன, அச்சரம் என்ன, அசைய பொருள் என்ன, அசையா பொருள். ஸ்துவன் நாம சஹஸ்ரேன யாவனொருவன். அப்ப சொல்ற மேல இவம் ஸ்தவம் அதீயானஹ ஸ்ரத்தா பக்தி சமன்விதஹான. ஸ்ரத்தா பக்தி சமந்த என்ன, ஸ்ரத்தா பக்தி பிரச்சய குருணா சேதசா ஸ்தம்ஸ்துவானோ எத்யத் காமியம் சபதி லபதே தத்ர தத்ர பிரதிஷ்டாம் சுவாமி சொன்னார். இவம் ஸ்தவம் அதீயானோ ஸ்ரத்தா பக்தி சமன்விதா யுஜ்ஜேதாத்மா சுகக்ஷாந்தி ஸ்ரீதிருதி ஸ்மிருதி கீர்த்தி பிஹினா. கீர்த்தி தன்யம் யசஸ்யமாயுஷ்யம் அப்படின்னார். நமக்கு என்ன வேண்டும்? ஸ்ரீதிருதி ஸ்மிருதி கீர்த்தி பிஹி. திருத்தி தைரியம், ஸ்ரீனா செல்வம். ஆனா ஆரோக்கியம் இச்சேத் பாஸ்கராத், ஸ்ரீயம் இச்சேத் உதாசனாத், ஞானமன் இச்சேத் மகேஸ்வராத், மோட்சம் இச்சேத் ஜனார்தனா. இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்துல நாம் என்ன தெரிந்து கொண்டோம்னா, விஷ்ணுவனுடைய திருவடிதான் நமக்கு பரம பிராபியம். அதுதான் அடைய வேண்டியது, அவனுடைய திருவடிதான். அதனால்தான் பரம, அதுதான் சொல்றார். எல்லாரும் அதுல சொல்லச்சே பாஷ்யத்துல சுவாமி பராசர பட்டர் சொல்லச்சே எம்பெருமானுடைய பரமம்யோ மகத்தபா பரமம்யோ மகத்தேஜோ பரமம்யோ பராயணம் சொல்லச்சே, அந்த மகத்தபான அந்த மகத்தபசனால அந்த பாராயணம் பண்ணதுனால நமக்கு என்ன அடைவதுன்னா அவனுடைய திருவடி மோட்சம்தான். வைணவ பிராப்தி, விஷ்ணு பிராப்தின்னு அர்த்தம் அப்படின்ற. அதனால நமக்கு சரணம் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். அதனால உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று ஆழ்வார் பிதறுகிறார். அந்த மாதிரி நாம் சதா சர்வ காலமும் இந்த விஷ்ணு சாமத்தை சொல்ல வேண்டும். சொன்னால் சர்வான், ஏன்னா கொரோனா காலத்துல கூட இதை சொன்னா நான் பேசினேன். அப்போ இந்த எல்லா விதத்திலையும் எவ்வித நோயும் போக்கக்கூடியது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். நாம் தழும்ப நாம் அவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். வரலாம் ஏதோ. அதனால்தான் அந்த உமா மகேஸ்வர சம்வாதம் அப்படின்னு சொல்லச்சே அந்த பலஸ்ருதியில பின்னாடி வரைச்சே சொல்றா, ஏனோபாயேன லகுணா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்யதே பண்டிதே நித்தியம் ஸ்ரோதி விச்சாமியகம் பிரபு. அப்ப கடப்பயாதி சங்கில பண்ண ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ராம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னுட்டா சிவன் சொல்ற. ரெண்டு பேரும் இந்த சஹஸ்ரநாம பரம, இது நான் லிங்க புராணத்திலையும் வருது, நானா சொல்லல. இது நான் ஒரு வைஷ்ணவன்றதுனால சொல்லல. இது அவருடைய சம்வாதம், பிரத்யட்சமா நடந்த கதை. சஹஸ்ரநாமம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். அதுக்கப்புறம் கோபால சஹஸ்ரநாமம் இருக்கலாம், லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கலாம், விஷ்ணு அந்த லக்ஷ்மி நிருசிம்ம சஹஸ்ரநாமம்லாம் சொல்லலாம். ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். ஏன்னா இந்த விஷ்ணு யாசேன கத்தித்தமாச்சு. அதை அப்படியே விஷ்ணு சொன்னார். அது அப்படியே அந்த அவர் சரத அந்த அம்பு படுக்கையில சொல்றாரு. இந்த பீஷ்மர் இந்த ஸ்தோத்திரம் பண்ணார், விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை அந்த இவருக்கு சொல்லி காட்டுகிறார், தர்மபுத்திரருக்கு. ஆகையினாலே ரொம்ப உயர்ந்தது. அதனால்தான் இந்த அண்ட குலத்துன்னு சொன்னார்.
அதுல சமன்வயாத்தியாய, அவிரோதாத்தியாய, சாதனாத்தியாய, பலாத்தியாயத்தை வேதாந்தத்தையும் சொல்லி அவனுடைய நாமங்களை சொன்னால் வேதாந்த ஞான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் நம்ம சம்பிரதாய பெரியோர்கள் வல்லுநர்களாலே அறியப்பட்டது. அப்படி நாம் அந்த நாமங்களை சொல்லினால் நன்மை பயக்கம் நன்மங்கலம் ஏற்படும். அதனால்தான் மேலும் திருவாய்மொழியிலே தாள்களை எனக்கு தலச்சிறப்பு தந்த தாள்கள் எம்பெருமானுடைய ஆப்பீட்டான் மௌலி பரியந்தம் பஷ்யதி புருஷோத்தமம்னு சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சகான்னு சொன்னான். அதனால தாள்களை எனக்கு என் ஒருவனுக்கு எனக்கு தலை சிறப்ப தந்த நான் அவனைய வேண்டிய எனக்கு ஒரு சிறப்பு உன்னை அடைய வேண்டிய ஞானம் எனக்கு தந்தாய் நீ எம்பெருமானே அப்படின்னு சொல்லி வேறு உதவி கைமாறா. என்ன உதவி? ஏன்னா எப்பவுமே சுகுருத்துக்கும் நண்பனுக்கும் வித்தியாசம் உண்டு. சுகுருத்து என்ன பண்ணுவான்? எந்த பிரயோஜனமும் எதிர்பாராமல் அவனுக்கு நன்மை செய்பவன் சுகுருத்து. நண்பன் நீ 10 ரூபாய் கொடுத்தா நான் 10 ரூபாய் கொடுத்தான் பரஸ்பர சாபேட்சம் இருக்கிறவன் நண்பன். சுகுருத்துக்கு நண்பனுக்கு இதுதான் வித்தியாசம். அதனால நமக்கு சுகுர்த்தாவும் இருந்தா எம்பெருமான் துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்டு குருத்வமேவ சகாத்வமேவன பாடம் உண்டு. அவன் எம்பெருமான் நண்பனாகவும் ஆச்சாரியனாகவும் கீதாச்சாரியன் அப்படி நமக்கு ஆச்சாரியனாகவும் பலவித நன்மையை கொடுக்கக்கூடியவதாகவும் எம்பெருமான் இருந்தான். தோள்களாயிரத்தாய் அப்படின்னா நமக்கு என்ன சொன்னார்? அவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு கொடுத்தான். எப்படி? அறநிலை செய்தனன் ஜோதி ஜோதிஷான் ஜோதி உபநிஷத வாக்கியம். ஆத்மா ஒரு ஜோதி, அந்த ஜோதிக்கெல்லாம் ஜோதியாக இருக்கக்கூடியது எம்பெருமான். அவன் எப்படி? என்னுயரை அறவிலை அறவிலை. ஏன்னா பக்தி மார்க்கத்தையும் முக்தி மார்க்கத்தையும் அதிலே ரக்தியை கொடுத்து சக்தியை கொடுத்தான் எம்பெருமான். புக்தி பக்தி முக்தி ரக்தி சக்தி அப்படி நமக்கு கொடுத்த பெருமை. அதனால்தான் அறநிலை என்று ஆழ்வார் சொன்னார். செய்தனன் ஜோதி எப்படி சொன்னான்? அப்படி தோல்கராயத்தா முடிகளாராயத்த துணர்ம அவனுக்கு சீரிஷம் தேவம் சாஸ்திராட்சம் விஸ்வசம்புவம். அதனால 1000 கண்கள் 1000 தலைகள் 1000 கைகள் உடையவன் சஹஸ்ர பாது 1000 கால்களை உடையவன் நம்மை அவதரத விசேஷை ஆத்மலீலாபதேசை அவதரண விசேஷை ஆத்மலீலாபதேசைன்னு என்று சொல்கிறார். அந்த மாதிரி நம்மளை நம் கஷ்டங்களை போக்கடிப்பதற்காக பலவித அவதாரங்களை செய்து அவன் நன்மை செய்தான். அந்த நன்மை அவனை காட்டிலும் அவன் நாமங்கள் நமக்கு நன்மை பயவிக்கும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.